வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லு பேரொளி பவள வெற்பென்ன இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட வீட்டிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார். இது பெரும்பாலும் மனப்பாடம் பண்ண வேண்டிய பாட்டு, பெரும்பாலும் பண்ணியிருப்பீங்க. வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லு பேரொளி பவள வெற்பென்ன. இப்போ அப்படியே அப்பர் சாமி இறைவனையும் இறைவியும் பார்க்குறாரு அம்மையப்பராக. அப்படியே அந்த வீட்டிருக்கிற காட்சி, அம்பாள் எப்படி இருந்தாலாமா? பச்சை பசேல் இருந்தாலாமா, மரகத கொடி போல இருந்தாலாமா. என்ன ஒரு ஆனந்தமாக இருந்திருக்கும். அப்படியே அந்த காட்சியை பார்க்குறாரு. ஆகா, ரொம்ப அற்புதம்ப்பா. அங்கே மொத்தம் 3 மலையை பார்த்தாராமா திருநாவுக்கரசு சுவாமிகள். 3 மலை. ஒன்று கைலாயமாகிய அந்த திருக்கைலாய மலை, 2வது திருநந்தி தேவராகிய மலை, 3வது ஒரு தங்க மலை. அதான் நம்ம சாமி பவள வெற்பென்ன. சாமி எப்படி இருந்தாராமா? பவள வெற்பு போல. அதாவது ஒரு ஆண்மகனை வர்ணிக்கும் போது குன்று போல தோளுடையான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி சாமி எப்படி விருத்திருந்தாராமா? பவள வெற்பென்ன விட்டிருந்தாராமா. அந்த பவள வெற்பு மேலே ஒரு கொடி படர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படி அம்பாள் நம்ம அப்படியே சாமி பக்கத்தில், அதாவது மலை மேலே பச்சை கொடி படரும் இல்லையா, அது மாதிரி அம்பாள் உட்காந்துருந்தாராமா. என்ன ஒரு ரம்மியமான காட்சி, என்ன ஒரு தெய்வாம்சமான ஒரு காட்சி. அப்பர் சாமி பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட்டாராமா. கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கைகுவித்து எதிர் விழுந்து எழுந்து மெய் குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வல்லார். சேக்கிலார் பெருமானை யாரா கேட்டுக்கிறாங்க, சாமி சாமி அங்கே திருநாவுக்கரசர் என்ன விதமான இன்பத்தை அனுபவிச்சார் சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே எனக்கு எப்படிப்பா தெரியும், யார் சொல்ல முடியும்? இறைவன் எப்படிப்பட்டவன்? ஆனந்த கடல். அந்த ஆனந்த கடலை கண்களால் முகந்து கொண்டு அப்படியே கண்ணால் நம்ம சொல்லும்ல முழுங்குற மாதிரி பார்க்குறாயான், அது மாதிரி திருநாவுக்கரசர் அப்படியே பார்த்தாராமா சிவபெருமான. அப்படியே கண்களால் முகந்து கொண்டார். அப்படியே கை தானா தலைக்கு மேலே போச்சு. பொத்துன்னு விழுந்தார், எழுந்தார், விழுந்தார், எழுந்தார், பாடினார். பதிகமெல்லாம் பாடியிருக்கிறார். ஆடுறாரு தன்னை மறந்து, தன்னை மறந்து அப்படியே ஆடுறார் திருநாவுக்கரசு சாமி. என்ன ஒரு பேரானந்தம், பேரானந்தம். இப்படி ஒரு காட்சி பார்க்க வல்லவா இந்த பிறவி அப்படின்னு அப்படியே ஆடுறாரு, அழுகுறாரு. அப்படியே இறைவா என்னையுமா ஒரு பொருளாக வச்சிருக்கிற,